குட் மார்னிங் நண்பர்களே. இன்றைக்கு காலையில ஜிம்மை மறந்து நல்ல ஒரு நித்திர கரெக்டா ஒரு 8:30 போல ஒரு கோல் யார்கிட்ட இருந்தேன்டா. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. பையன் இன்றைக்கு தான் 2வது நாளண்டபடியா நல்ல மோட்டிவேஷனோட நிக்கிறான். ஜிம்முக்கு போய் ஆள நேரா புஷ் அப்ஸ் அடிக்க விட்டேன். 2வது செட்டோட ஆள் படுத்துட்டு அதை முடிச்சிட்டு இன்றைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட் ஹெவியா கொடுக்காம கொஞ்சம் வெயிட்டோட ஆள குடும்பம் நடத்த விட்டாச்சு. அதுக்கு பிறகு நான் வெயிட் போறத வீடியோ எடுக்க சொன்னேன். நான் சோலோவா வேலைக்க கூட இப்படி எல்லாம் நான் வீடியோ எடுத்தது இல்ல. ஒவ்வொரு ஆங்கிளையும் பார்த்து வடிவா வைக்கிறேன். நான் சரி இவன் வந்துட்டான் தானே நீ வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு இருக்குமென்னு பார்த்தா பேசாம நானே முதல் மாதிரி எடுத்துடலாம் போல ஒரு தோட். ஷோல்டர் முடிய லெக்குக்கு தான் ட்ரெயின் பண்ணது. பரவாயில்ல பையன் அதுலயும் பாஸ் ஆயிட்டான். லெக்குக்கு லாஸ்ட் ஒர்க் அவுட் போட்டுருக்கும் போது ஒரு விஷயத்தை கவனிச்சேன். த்ரெட்மில்ல இன்றைக்கு ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அதுக்கு தாவி வாக் பண்ணி கொண்டிருக்க திடீரென்று ஒரு தும்மல். யார் மனசுக்கு திட்டினு தெரியல. அநேகமா இந்த வீடியோ பாக்குற ஒரு ஆளா தான் இருக்கும். நான் வாக்க முடிச்சாலும் இவன் முடிக்க மாட்டான் போல. ஒரு மாதிரி ஆளை இழுத்து கொண்டு வீட்டை வந்தாச்சு. ஒரு 10 மணி அளவுல இன்றைக்கு முதலாவது மீல். நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா இன்றைக்கு நான் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்துருக்க மாட்டேன். சாப்பிட்டு ஈவினிங் மட்டுமே இந்த வேலையும் இல்லை நண்பர்களே. அதனால வீடியோ எடுக்கவில்லை. செம்ம பசி வேற. எழும்பி பார்த்தா சாப்பிடுற மாதிரி ஒன்றும் இல்ல. பிறகு கொஞ்சம் நேரத்தால டீயும் பிஸ்கெட்டும் வந்துச்சு. ஒரு 6 மணி பொழுதளவுல சுட தேநீர் எப்படி இருக்கும். அதுவும் அந்த பிஸ்கெட் அதுக்குள்ள தொட்டு சாப்பிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா பிஸ்கெட் போய் கொண்டு ஒரு சலசலப்பு. என்னன்னு பார்த்தா அக்காவும் அக்காண்ட ஃப்ரெண்ட்ஸும் தங்களோட ப்ராஜெக்ட் வேலையை ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை போய் பார்த்து கொண்டு கேட்க ஒரு ஐட்டம் என்ற கண்ணில் பட்டுது. ரொம்ப நாளா வாங்கணும்னு வேற பிளான். ஆட்டையை போட்டுருமென்று பார்த்தேன். வேணாம் தெரிஞ்ச ஆக்கலன்னு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு டின்னர் சாப்பிட்டு ஸ்வீட்டுக்கு வீட்டை செஞ்ச கேசரி அதையும் சாப்பிட்டு படுத்துட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.